ஓகே. இது வந்து எங்க ஸ்டெப் நம்பர் 4 அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா வந்து, இப்ப நான் இட்ஸ் கிரேட் லெட்ஸ் நவ் பில்ட் த இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமென்டேஷன் ஃபார் த அப்ரோப்ரியேட் என்டிட்டீஸ் ரெபாசிட்டரிஸ கிரியேட் பண்ணுவோம். மேல அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ளீஸ் கிரியேட் அப்ரோப்ரியேட் கண்ட்ரோலர்ஸ் ஃப்ளோ ஃபார் ஆத் அண்ட் யூசர் மேனேஜ்மென்ட். மீன் டைம் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் JavaScript related utility files as well and implement those things in this flow. இப்ப இது கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கப்ப நிறைய விஷயங்கள செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதில பார்த்தீங்கன்னா, வந்துல என்ன சொல்லியிருக்கேன்டா, நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்ப ஆல்ரெடி சில வீடியோஸ்ல என்டிடிஸ பில்ட் பண்ணிட்டோம். அதுக்குரிய ரெபாசிட்டரிஸ பில்ட் பண்ணோம். ஸோ அந்த ரெபாசிட்டரிஸ பில்ட் பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஜெனரிக் ரெபாசிட்டரியோட கிரியேட் பண்ணது. இதோட மண்டேட்டரி ஸ்டெப் இல்ல. பட் இருந்தாலும் இதோட பெஸ்ட் பிராக்டிஸ். ஃபியூச்சர்ல இத வந்து நாலு பேர் யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படி மாத்துறன்ற கான்செப்ட்ஸையும் நாங்கள் இதில பார்க்கலாம். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, கார் ரெண்டல்ல ரெபாசிட்டரிஸ்ன்ற ஃபைல் இதுக்குள்ள இன்டர்ஃபேஸஸ் ஐஜெனரிக் ரெபாசிட்டரிஸ கிரியேட் பண்ணலாம். நாங்கள் இப்ப பார்த்தீங்கன்னா, ரெபாசிட்டரிஸ்ன்ற ஃபைல் சாரி உங்கள்ட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நான் இப்ப என்ன செய்றேன்டா, இப்ப இன்டர்ஃபேஸ்ன்ற ஃபோல்டரையும் கிரியேட் பண்ணி தான் நான் அதை கிரியேட் பண்ணணும். இதில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நான் க்ளோஸ் பண்றேன். தேவையில்லாததையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு, இதில பாருங்க இப்ப எங்கள்ட்ட என்டிட்டீஸ் இருக்கு. ஓகே. எல்லாம் நான் நினைக்கிறேன் ரெபாசிட்டரி ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள வந்து நான் நியூ ஃபைல்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் அந்த ஃபைலை காப்பி பண்ணியிருந்தேன். அதனால இன்டர்ஃபேஸஸ் ஃபோல்டருக்குள்ள igeneric repository.cs கொடுக்குறேன். சரி. அதாவது இன்டர்ஃபேஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆகி இப்போ igeneric repository ஃபைலும் அந்த அதில் கிரியேட் ஆகியிருக்கு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த வந்து நாங்கள் இந்த இதை போடுவோம். இந்த கோடை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் இது பண்ணிட்டு இதில் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஜெனரிக் ரெபாசிட்டரி. அதில் பார்த்தீங்கன்னா கெட் பை ஐடிஏசிங் கெட் ஆல் ஏன் நாங்கள் இப்படி பார்க்குறேன்னா ஒரு ஒரு ரெபாசிட்டரிஸுக்கு திருப்பி திருப்பி இந்த க்ரெட் மேட் தான் திருப்பி திருப்பி ரீயூஸ் ஆகும். என்ன ஸோ அப்படியான நேரங்களில் திருப்பி ரீயூஸ் ஆகிற மேட்டில் வந்து நாங்கள் ஒன்று எழுதிட்டோம்னா எங்களுக்கு ஒரே நேமிங் கன்வென்ஷன்ஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த ஜெனரிக் ரெபாசிட்டரியோட நான் எழுதியிருக்கிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரிக் ரெபாசிட்டரியோட இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே எழுதுகிறோம். சரி. அதை பார்த்தீங்கன்னா இதே என்ன செய்யலாம்டா, அவங்க ரெபாசிட்டரிக்குள்ள ஜெனரிக் ரெபாசிட்டரி.cs எழுதலாம். சரி. ஸோ இதை நாங்கள் இதை போட்டுட்டு இல்லை என்ன செய்யலாம், இந்த ரெபாசிட்டரிஸில் இன்டர்ஃபேஸுக்குள்ள இந்த லெவலில் ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஜெனரிக் ரெபாசிட்டரி.cs இதில் போட்டிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் ஏசிங் ஃபைண்ட் ஏசிங் நம்ம பார்த்தாங்கன்னா அதுக்குரிய எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பேரும் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஹெரிட் ஆகிருக்கும் தான். அதாவது இந்த ஜெனரிக் ரெபாசிட்டரி வந்து ஐஜெனரிக் ரெபாசிட்டரி கோடிங் கோப்பி போட்டு வடிவில் காட்டுறேன். என்ன விஷயம் பாருங்களா. ஸோ இப்போ ஐஜெனரிக் ரெபாசிட்டரியில் சப்போஸ் பார்த்தீங்கன்னா மேபி வேறுங்கோ இந்த ஆல்ரெடி இல்லை நான் இந்த அட்லேசிங் இந்த மேட்டை வந்து எழுதியிருக்கிறேன். என்ன சப்போஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எழுதின 6 மேட்டுமே கட்டாயம் இருக்கும். கெட் பை ஐடி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படிங்கன்னா எரர் அடிக்கும் பாருங்க. அட்லேசிங் இருக்குது, மேலே ஃபைண்ட் ஏசிங் கெட் ஓல் ஏசிங் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க இதில் உள்ள சும்மா இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக எங்கள் எரர் பார்த்தீங்களா, இங்கே எரர் ஏஞ்சலுங்க ஆகும். அதான் generic repository does not implement interface. ஸோ இது இந்த இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதை நீங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த இதை நீங்கள் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸை ஐஜெனரிக் ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல வந்து இப்போ நீங்கள் இங்கே ஒரு அதில் எழுதின எல்லா மேட்டையுமே நீங்கள் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அதான் அந்த ரூல்ஸ். சரி. இதெல்லாம் நீங்கள் டபிள்யூபியில் படிச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். ஓகே. இப்போ நாங்கள் அடுத்தது போவோம். இங்கால வந்து பாக்கிக்கல வந்து இப்போ எங்களுக்கு வந்து கிரியேட் ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ ஐ யூசர் ரெபாசிட்டரிக்கு என்னென்ன செய்கிறோம். இல்லை நீங்கள் பார்க்கல ஐ யூசர் ரெபாசிட்டரி.cs என்ற ஃபைலை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்வோம், இன்டர்ஃபேஸுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டோம். ஆமாம் சொல்லியிருக்கேன் வாங்க. அதில் வந்துட்டு இப்போ எங்களோட இன்டர்ஃபேஸில் நியூ ஃபைல் இப்போ இது வந்து யூசர்.cs அப்படின்னு கொடுத்தோம்டா இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்க்கல இப்போ இந்த இதை போடுறோம். பாருங்க இதை வந்து புதுசாக இது வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்க. இந்த விளக்கம் என்னென்னா ஐ யூசர் ரெபாசிட்டரி இன்ஹெரிட்ஸ் என்ன உங்களை அதாவது எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். இன்ஹெரிட்ஸ் ஐஜெனரிக் ரெபாசிட்டரி யூசர்னு சொல்கிறோம். அதாவது என்ன நடக்குதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஐஜெனரிக் ரெபாசிட்டரி 6 மெத்தட் இங்கே இருக்குது தானே. இந்த 6 மெத்தட்டோட எக்ஸ்ட்ராவாக இந்த மெத்தடும் இப்போ உங்களுக்கு என்ன செய்து வருது. இதான் இதுக்குரிய லாஜிக்காக இருக்குது. அதான் எங்களுக்கு ரீயூசபிலிட்டி கோட் ரீயூசபிலிட்டிக்காண்டி தான் நாங்கள் ஜெனரிக்காக திருப்பி வர விஷயங்களை இங்கே எழுதியிருக்கிறோம். அதான் அந்த லாஜிக். சரி. இப்போ அது மாதிரி தான் பாருங்க இப்படியிலேயே பாருங்க நான் ஒரே கோடிங்கை திருப்பி நான் எழுத தேவையில்லை. அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸஸாக இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்க்கல இப்போ யூசர் எப்போ நீ என்ன செய்யலாம், இதை வந்து எங்கள்கிட்ட
ரெபாசிட்டரிஸுக்கு யூசர் ரெபாசிட்டரின்றா கிரியேட் பண்ணிட்டான் சரியானே இனி வந்து இப்போ யூசர் ரெபாசிட்டரி டாட் சிஎஸ்ஐ கிரியேட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இங்கே வந்துட்டு சாரி நியூ ஃபைல் யூசர் ரெபாசிட்டரிஸ் டாட் சிஎஸ்என் ஃபைலை கிரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ள வந்து இதை போட்டோம் இதில் வந்து நீங்கள் கவனமாக இதாவது புது ஃபைல் தான் நீங்கள் மிச்சம் எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை தாங்க எல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு இல்லை நீங்கள் கவனிச்சு பார்க்குறாங்க இப்போ எங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் மற்ற மற்ற மேட்ஸ் எல்லாம் இல்லையா ஆல்ரெடி வேறுங்க மற்ற மற்ற நான் ஜெனரிக் ரெபாசிட்டரிஸ்லேயே இந்த அட்டேசிங் ஃபைண்ட் எல்லாம் திருப்பி வர எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன் என்ன அதால் வந்து இங்கே வந்து நான் புதுசாக போட்ட மாதிரி கெட் பை இமெயிலேசிங் அதுக்குரிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க போட்டால் காணும் ஸோ ரிட்டர்ன் வைட் டிவி செட் கொடுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் அவுட் டிஃபால்ட் கொடுத்து நாங்கள் இதை வந்து இப்போ இதில் எழுதிக்கிறோம் ஸோ இப்போ இதுக்குரிய சில நான் ஆக டீட்டெயிலாக சில கோடிங் வழங்கப்படுத்தல நீங்கள் இதோட டிவி செட்டுனா என்ன அதில் கொண்டு நீங்களாம் ரிஃபர் பண்ணி பார்க்கணும் சரி இது வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டிவி கண்டெக்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ் ஃபைலை என்ன என்ன செய்கிறோம்னா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் சரி அதில் இதில் வருது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பாருங்க இப்போ இதில் எங்களுக்கு அடுத்த விஷயம் வந்து இதில் வேறு வந்து நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்சில் வந்து இந்த இதை கொடுத்துட்டேன் இந்த எங்களோட அப்ளிகேஷன் டிவி கண்டிஷன் ரைஸ் வேண்டும் ஸோ இதை நீங்கள் ரைஸ் விட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் வேலை செய்யாது அதெல்லாம் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரேஷன் கூட அப்ளை ஆகினது சரி முதல்ல இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்னா இப்போ சர்வீஸ் லேயர் இன்டர்ஃபேஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ இந்த சர்வீஸ் லேயர் வில் கொண்டே த கோ பிஸ்னஸ் லாஜிக் ஆஃப் யூ அப்ளிகேஷன் கிரியேட் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப் ஃபோல்டர் இன்சைடு சர்வீஸ் ஃபோல்டர்னு சொல்லிடலாம் பாருங்க ஓகே அதுக்குள்ள வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் சப் ஃபோல்டராக சர்வீஸில் க்ரியேட் பண்ணி போட்டால் அதுக்குள்ள வந்துட்டு என்ன ஐஓத் இன்டர்ஃபேஸ் டாட் சிஎஸ் என்ற ஃபைலில் க்ரியேட் பண்ணிட்டோம் அதை என்ன செய்கிறேன் ஆல்ரெடியாக க்ரியேட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இப்போ இன்டர்ஃபேஸையும் ஐஓத் சர்வீஸையும் இது ஒரு இதுதான் இது எங்கே க்ரியேட் பண்ணாமண்டா உங்களோட சர்வீஸ் லேயரில் க்ரியேட் பண்ணிட்டேன் சர்வீஸில் இப்போ நியூ ஃபைலை கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்டா இப்போ இன்டர்ஃபேஸஸ் ஓ சர்வீஸ் சிஎஸ்ன்றதை இல்லை கொடுக்குறேன் கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறேன் இதை காப்பி பண்ணி போட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே இப்போ லேயர் நிறைய ஹார்ட்னா யூஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஓட் சர்வீஸில் வந்து 2 விதமான இதை கொடுக்குறோம் ஒன்று யூஸர் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லை லொகின் பண்ண போகிறோம் அதுதான் இந்த இது இப்போ ஏன் லேயர் ஹார்ட்னா இதுக்குரிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் இல்லை நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கிரியேட்டட் டிடிஓஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம் அங்கே உங்களுக்கு கார் ரெண்டல் வெப்பில் டிடிஓஸ் யூசரைசேஷன் டிடிஓஸ் போட்டு நான் பார்த்தீங்கன்னா டிடிஓஸ் ஃபோல்டர் ஆல்ரெடி இல்லை ஆல்ரெடி இருக்கும் அதுக்கெலாம் க்ரியேட் பண்ணால் சரி அதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிஎஸ் டாட் சிஎஸ் இந்த ஃபைல் இருக்குல்ல இதை கொண்டு போயிட்டு நான் இப்போ இந்த டிடிஎஸில் ஒரு புது ஃபைலை நான் இங்கே க்ரியேட் பண்ணுவேன் சரி இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே பார்க்கல இதை நீங்கள் இப்போ காப்பி பண்ணுங்க இந்த காப்பி பண்ணி போட்டு இந்த இது வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிஓவா ஓகே அதை போட்டோம் சரி இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த டிடிஓ என்ன எங்களை யூசர் லாகின் டிடிஓ க்ரியேட் பண்ணாமல் யூசர் லாகின் டிடிஓவை இல்லை க்ரியேட் பண்ணி போட்டு இதை வந்து நீங்கள் போடுவோம் சரி இப்போ அதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் பார்க்கல என்ன என்ன இஷ்யூஸ் வருதுன்னு பாருங்க இப்போ காப்பி பண்ணி போட்டு இதை போடும் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஓட் சர்வீஸில் இருக்கிற வேறு போட்டுது சில விளையாடி நீங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி போட்டு இருந்தது அந்த இது இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து விடலாம் தேவையில்லை டிடிஎஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தானே ஓகே சரி ஸோ இப்போ இதான் இந்த லாஜிக்காக இருக்குது இப்போ டிடிஎஸை வந்து நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம் சரி இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா அங்கே சர்வீஸ் இந்த லேயரை வந்து நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இதில் என்ன செய்கிறோம் உங்களுக்கு ஐஓத் சர்வீஸ் இந்த இதை இதுலேருந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ கிரியேட் அவுட் சர்வீஸ் இந்த இது சர்வீஸ் ஃபோல்டர் ஓகே ஓகேனே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனா வில் ஹேவ் லாகின் அண்ட் மேட் இன்கம்ப்ளீட் ஓகே அதில் லாகின் மேட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க போதாம் இப்போ இந்த ஃபியூச்சரில் வந்து அதை இது பண்ணுவோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சர்வீஸ் ஒரு இதை வந்து போடுறார் சரி இப்போ அவுட் சர்வீஸ் ஒரு ஃபைலை நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி போட்டு சாரி அதை வந்து எங்கே இப்போ க்ரியேட் பண்ணோம்னா சர்வீசஸுக்குள்ள நியூ ஃபைல் ஓத் சர்வீஸ் டாட் சிஎஸ் ஃபைலை வந்து நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுவோம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டு இதை போடுவோம் இதில் நீங்கள் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ்ட்ராவாக என்ன நடந்திருக்குன்னா ஓகே அது இந்த லைனில் வந்திருக்கு அது இப்போ இந்த பாதி ரிமூவ் பண்ணுங்க அது எக்ஸ்ட்ரா காப்பி ஆகிட்டு
ஓகே. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இதில எரேசரும் இல்ல. ஒரு குயிக்கா ஒரு லுக் ஒண்ணு பார்த்தோம்னா பாருங்க, இப்ப எங்களுக்கு சொன்ன மாரி இப்போ அவுட் சைடில வந்து அந்த யூசர் ரெப்போசிட்டரிய வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க என்ன செய்யலாமென்டா, அந்த லாகின் ஏசிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாருங்க, இதில வந்து ஃபுல்லா போடல. கேட்டு பை இமெயில் நாங்க கிரியேட் பண்ணலாம் யூசர் ரெப்போசிட்டரில. அத நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு என்ன என்ன செய்றோம்? அம் அம் இதுக்குள்ள இதில நீங்க பார்க்கல, இப்ப இதெல்லாம் வந்து இப்ப அன்லிமிட்டடா இருக்குது. இப்போ சும்மா ஒரு டம்மி ஜேஎல்டின்னு குடுக்குது. இப்ப சும்மா இப்ப ஜஸ்ட் இப்ப கெட் பை இமெயில் ஏசிங்ன்னு தான் பாக்குது. இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கலயும் பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கலயும் ஆல்ரெடி அந்த மெயில்லேருந்து மெயில் மூலமா இருக்கவும் செக் பண்ணுது. இல்லைன்னா இமெயில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுது. இப்ப இது வந்து பாருங்க, இப்ப இப்போதைக்கு நாங்க இந்த பாஸ்வேர்ட் ஹேஷிங்குகள் வந்து இன்னும் செய்யல. இப்போ இப்ப செய்யாம தான் இப்ப யூசரா வந்து இப்ப டேசிங்ன்னு குடுத்துருக்கு. ஸோ இப்படி இருக்கு. வேற இன்னொன்னு செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலே டோக்கன் எடுக்கிற மாரி செய்யலாம். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நான் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பாருங்க, நீங்க கவனிங்க. ஏன் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்டா, பாருங்க போக போக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி எல்லா ரிக்வயர்மெண்ட்ஸ்களுக்குமே க்கும் அது கோடிங் எழுதி பார்த்தீங்கன்னா, ஆனா உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஃபியூச்சர் செய்ய போறோம்ன்றத ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கவனமா இருக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இப்ப நீங்க திருப்பி இந்த ஃபைல கிரியேட் பண்ணா சில இந்த பீஸ் ஆஃப் லைன தான் கிரியேட் பண்ணி தரும். அத கொண்டு நீங்க போகணும். சில முழு இதுகளையும் உங்களுக்கு தராது என்ன. ஸோ அப்படியான இதெல்லாம் நீங்கலாம் வெரிஃபை பண்ணி சரியான இடங்கள்ல அதெல்லாம் பொருத்திக் கொள்ளணும் அதுல. அ இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப இந்த சர்வீஸ் இருக்கு தானே, அத நாங்க வந்து ரெய்ஸ் சர்வீஸோ டிபென்சி அந்த சர்வீஸ் வந்து டிபென்சி இன்ஜெக்ஷன்ல வந்தா இது பண்ணிடுவோம். இதையும் கவனிங்கோ. இப்ப புது சர்வீஸ் நான் ரெய்ஸ் பண்ண வைக்கல. இப்ப இத நாங்க ஃபைண்ட் ரெய்ஸ் ஆல் யுவர் நியூ இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோகிராம் சிஎஸ்எஸ் ஸோ தே கேன் பி இன்ஜெக்டட் வியா நீடட். இப்ப ஓப்பன் ப்ரோகிராம் சிஎஸ் அண்ட் அட் த ஃபாலோயிங் பிஃபோர் இது பாருங்க, வார பில்டருக்கு முன்னால இத போட்டோம். பாருங்க இந்த 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 அவுட் சர்வீஸ் இருக்கு தானே, ஓகே. அவுட் சர்வீஸே மாரி அதோட என்ன, உங்களோட இந்த இந்த மிச்சம் இதையும் போடணும். நாங்க ரெப்போசிட்டரியும் இப்ப தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுகளையும் நாங்க எப்ப ரெஜிஸ்டர் பண்ணா தான் வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யாது. சரி. ஸோ இப்ப இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங்க நான் காப்பி பண்ணுவோம். பாருங்க அத வந்து அட்ரஸ் பேஜஸ்க்கு பிறகு போட்டாமே. ஓகே. அத நாங்க இப்ப காப்பி பண்ணி போட்டு, அம் இது பாருங்க எங்களோட program.cs ஃபைலுக்கு போவோம். இங்க இருக்கு. அதில பாருங்க இப்ப ஓகே அட்ரஸ் பேஜஸ் இது இந்த 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 இடத்துல வந்து இத போட்டோம். சரி. இப்ப இந்த எரர் காட்டுதுன்னா அந்த ஃபைல வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே. இன்டர்ஃபேஸஸ், ஜெனரிக் ரிபாசிட்டரி. இப்ப இதே வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சர்வீஸ வந்து இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம அது ஒர்க் பண்ணாது. பார்த்தீங்களா நீங்க ஏன் ஏன் நீங்க என்ன சொல்ல வர்றோம்னா, ரெபாசிட்டரீஸும் ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ண தான் செய்றாங்க. சர்வீஸு இன்டர்ஃபேஸ் அப்படியே பார்த்தனால ஸோ அதோட இன்ஜெக்ட் பண்றோம். அத திருப்பி என்ன செய்வோம்னு சொல்லுங்க. இந்த லைன் ஆஃப் கோடிங் இங்க போட்டு தான் அந்த இந்த லைன் ஆஃப் கோடிங் போடுறது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் சர்வீஸ பார்த்தீங்கன்னா, இதான் அந்த கான்செப்ட். இங்க பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு ஐ யூஸ் a ரெபாசிட்டரி வந்து தேவைப்படுது என்ன? இப்ப 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 வேற வந்து இது இப்ப என்ன சாரி நான் மாறி சொல்லிட்டேன். இதுக்கான விளக்கம் என்னன்னா, இது இப்ப ஐ யூசர் பில்ட் சர்வீஸ் அட் ஸ்கோப்னு குடுக்குறீங்க ஐ யூசர் ரெபாசிட்டரி. இதுக்குரிய விளக்கம் தான் இது. இந்தா ஓட் சர்வீஸ வந்து ஐ யூசர் ரெபாசிட்டரி ஒரு ஒரு டிபெண்டன்சிய பாதிக்கிறபடியே தான் நாங்கள் வந்து இப்படி செய்ய வேண்டி இருக்குது. இப்ப நாங்கள் என்னத்துக்காண்டி இத குடுக்குறோம்னா பாருங்க, அடுத்த லெவல்ல கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி கண்ட்ரோலர் சர்வீஸ இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த நேரத்தில வந்து இது தேவைப்படும். சரி அதான் அடுத்த ஸ்டெப்ல செய்ய போறோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நவ் சக்சஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ரெபாசிட்டரி அண்ட் சர்வீசஸ் layer, proper interfaces and definition. The structure robust and ready for build on logic. ஓகே. இப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டாம், இப்ப அடுத்த ஸ்டெப்பா இப்ப வந்து இப்ப லெட்ஸ் இப்ப எங்களோட அவுட் கண்ட்ரோலிங் இது பண்ணி பில்ட் நெசசரி ஜேஎல்டி யூட்டிலிட்டிஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். நான் என்ன இப்ப ஜேஎல்டி இதுல வந்து வந்து பார்த்தோம்னா, எல்லாமே ஸ்க்ராட்ச் நாங்க இப்ப டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் நான் இத போட்டிருக்கேன். அண்ட் integrate them into authentication workflow. We will also introduce password hashing, which is critical security step. We left as a placeholder. அது மாதிரி பார்த்தானே. ஸோ எப்படியும் சட்ட நீங்க ப்ராப்பரா போகவைக்கலாம் நாங்க ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். என்ன மிஸ் பண்ண மாட்டேன். இப்ப இதுக்கு என்ன சொல்லுது சொல்லுங்க சொன்னீங்கன்னா, முதலாவது என்ன சொல்லுது? இப்ப வந்து உங்களுக்கு JWT பியர் என்ற பேக்கேஜ வந்து இப்ப உங்கள்ட்ட இன்ஸ்டால் பண்ணட்டா? ஸோ அப்ப இத நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது பேக்கேஜ். இப்ப நீங்க தச்சு இத ஃபுல்லா ஈஸிக்காண்டி எல்லாமே க்ளோஸ் பண்றேன். நீங்க இத பார்த்தீங்கன்னா, தற்சமயம் இப்ப உங்களோட சிஹெச் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த JWT சம்மந்தப்பட்ட டிபெண்டன்சிஸ் இல்ல. நான் இப்ப இன்ஸ்டால் பண்றேன். இப்ப நீங்க அத பார்த்தீங்கன்னா, .NET அட் பேக்கேஜ் மைக்ரோசாஃப்ட் ASP.NET Core ஆதென்டிகேஷன் JWT பியர் என்ற பேக்கேஜ வந்து நாங்க இப்ப எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். சரி. இப்ப இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பாருங்க, அதில லேட்டஸ்ட்டான பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இதில வந்து இதுவும் அதாவது 9.09லான அந்த JWT பேக்கேஜ் வந்து உங்கள்ட்ட இருக்குது.
அதோட இப்போ அடுத்த என்ன செய்யலாம் பி கிரிப்ட் உங்களை டேட்டா பேஸை ஹேஷ் பண்ணுறது வேலை பி கிரிப்ட் டோட்டல் பேக்கேஜை பாதிக்கிட்டேன். ஸோ இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், இப்போ அந்த பேக்கேஜையும் வந்து நான் இப்போ இதில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெட்ட செட்டிங்ஸுகளை நாங்கள் இதை செய்ய கொண்டு போவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து இப்போ கார் ரெண்டல் வெப் டிடிஓஸில் வந்து ஜேடபிள்யூடி செட்டிங்ஸ் டாட் சிஎஸ்ன்ற ஒரு இதை போடலாம். பட் இருந்தாலும் இதை வந்து வேறு இடத்துல வச்சுக்கலாம். பட் நான் டிடிஓஸில் வச்சுக்கலாம், இஷ்யூ இல்லை. இதுக்கு டி செட்டிங்ஸ் டாட் கொடுத்துட்டு இப்போ டிடிஓஸுக்குள்ளே வந்து நியூ ஃபைல் இதெல்லாம் வேண்டாம். இப்படி இந்த செட்டிங்ஸை வந்து இப்படி டிடிஓஸ் போடுற வளமே இல்லை. பட் அந்த போக்கிலே போவோம். இதில் ஒரு இதை வந்து இஷ்யூ வச்சுக்கணும். இப்போ நான் இதை சில இதெல்லாம் ரீஃபேக்டர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த லொக்கேஷன்ஸோட. இதை நான் இப்போ காப்பி பண்ணி போட்டு இதில் இப்போ போடுறேன்.